இன்னைக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி ஒரு 90 காலகட்டங்களில் உள்ள ஒரு ஸ்கூல் பேக்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவசரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பையன் ஸ்கூலுக்கு வந்து பதட்டமா போயிட்டு இருந்தான். இந்த புக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அவன் வந்து இரவு வீட்டுல பாடம் படிச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது. இது பேர் ராப்பாடச்சிட்டு. ராப்பாடச்சிட்டு பத்தின உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம பார்த்தாலே தெரியுது அவன் வந்து நேற்று வந்து வீட்டுல பாடம் படிச்சிருக்கான். பாத்தீங்கன்னா மிக்கி மவுஸ்னு சொல்லி ஒரு குச்சி டப்பா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மிக்கி மவுஸ்ங்கிற தீம் வந்து ரொம்ப ஃபேமஸா அந்த டைம்ல இருந்தது. இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வேற டிஃப்ரெண்டான தீம் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. குச்சி டப்பாவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பெண் வந்து அவனுக்கு தேவையில்லை. அவன் வந்து வீட்டில் ஒரு வேளை அவங்க அப்பா அம்மா பெண் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவங்க ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? ஏதாவது வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறதுக்காக ஸ்கூல் கொண்டு போயிருக்கீங்களா? இது வந்து பென்சில் ஷார்ப்னர். அப்புறம் பாத்தீங்கன்னா குச்சி, இது வந்து கல் குச்சின்னு சொல்லுவாங்க. மா குச்சி, இதெல்லாம் ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்லற பைசா வச்சிருக்கான். 10 பைசா 20 பைசாலாம் வச்சிருக்கான். ஒரு வேளை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்காக இருக்கும். அந்த டப்பா வந்து அவன்கிட்ட கொடுத்துடலாம் நம்ம திரும்பவும். 1ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகம். இது நிறைய பேருக்கு நினைவு இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றி பார்த்த உடனே உங்களுக்கு வந்து உங்க இளமை காலங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். நாய்க்குட்டி பாட்டு, தோத்தோ நாய்க்குட்டி பாட்டு. அப்புறம் வந்து கைவீசமா கைவீசு. அப்புறம் வந்து காக்கா கதை ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வந்து பொங்கல் விழா. இந்த படங்களை பார்த்த உடனே உங்களுக்கு நினைவு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பக்கங்களை கூட அவன் வந்து கிளிக்காம வச்சிருக்கான். அவனுக்கு வந்து இப்பதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புத்தகத்தை. இந்த மாதிரி பேஜ் கிழிச்சு நம்ம ரொம்ப நாள் ஆகுது. வாங்க ஒருக்கா கிழிச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வந்து 1ஆம் கிளாஸ் கணக்கு புத்தகம். ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுதி கொண்டு போயிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு. அவசரமா ஸ்கூல் போயிட்டு வந்து நம்ம பேக் வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. நம்மளும் பார்த்தாச்சு. அதாவது 90 காலகட்டங்களில் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அவன்கிட்ட கொண்டு ஸ்கூல் பேக்கு திரும்ப கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு கிளம்பும்போதும் இதே பரபரப்போட தான் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். சில நேரங்களில் சில பொருட்களை கூட ஸ்கூல்லேயே வச்சுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி நினைவுகளை உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.